ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். லாஸ்ட் எபிசோட்ல இந்த மான்ஸ்டர் கில்லர் திரும்ப வந்திருப்பான். இந்த அக்கா ஷிம்ஷனை அவன் கொலை பண்ணிட்டு போயிருந்திருப்பான். போலீஸ் ஃபாரன்சிக்லாம் தேடி பார்த்தா அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைச்சிருக்காது. கடைசியா அந்த ஷிம்ஷனோட போன்ல இருந்து இந்த கில்லர் நம்சங்கோட கைரேகை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால அவன் தான் கொலைகாரன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஏன் நம்ம கங்ஜோ கூட அவன் தான் அந்த மான்ஸ்டர் கில்லர். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இவளோட அப்பாவோட கொலையும் சரி, டிடெக்டிவ் மோஜினோட ஒய்ஃப் கொலையும் சரி அவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நம்பிடுறாங்க. ஆனா டிடெக்டிவ் மோஜின் இல்ல, இவன் அந்த மான்ஸ்டர் கில்லர் கிடையாது. ஏன்னா இந்த கில்லர் கொலை பண்ற பேட்டர்னும் சரி, அந்த மான்ஸ்டர் கொலை பண்ற பேட்டர்னும் சரி ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இவன் அந்த மான்ஸ்டர் கில்லர் கிடையாது அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் சொல்லிட்டு இருக்காரு. அவன் வேற டெட் பாடிக்கு பக்கத்துல ஒரு பைபிளோட சாப்டர் நம்பர் எழுதி வச்சுட்டு போயிருந்திருப்பான். அது என்ன ஏதுன்னு ஓகியான் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றான். இவன் தன்னை தண்டனை கொடுக்கிற கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு எக்ஸிகியூஷனரா நினைச்சுக்கிட்டு அவன் பார்வையில யாரெல்லாம் தப்பு செய்யறாங்கன்னு தோணுதோ அவங்க எல்லாத்துக்கும் இவன் தண்டனை கொடுத்துட்டு இருக்கான். அவன் டெட் பாடிக்கு முன்னாடி கண்ணாடி வச்சுட்டு போறதுக்கான அர்த்தம், அந்த கண்ணாடியில முதல்ல யாரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுதோ அவங்க தான் அவனோட அடுத்த டார்கெட். அதுக்காக தான் அவன் அப்படி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்ற விஷயத்த ஓகியன் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல தேகுன்னு ஒருத்தனை கூட காமிச்சிருப்பாங்களே, கொஞ்சம் வினோதமான நடவடிக்கைகளோட இருந்திருப்பானே, அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் குளிச்சுட்டு வெளியில வரான். டிவியில இந்த அக்கா ஷிம்ஷனோட கொலையை பத்தின நியூஸ் தான் அங்க ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி டிடெக்டிவ் மோஜினும் கங்ஜோவும் சேர்ந்துதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்கான். எதுக்கு இவன் ஷாக் ஆகுறான்னு தெரியல. இந்த கொலை நடந்துச்சுன்றதுக்கு ஷாக் ஆகுறானா இல்ல மோஜினும் கங்ஜோவும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்றத நினைச்சு ஷாக் ஆகுறானான்னு தெரியல. அதே சமயம் இவன் கூட ஒரு ஆள் இருந்தாலே அந்த வெள்ள முடிக்காரன் அவனை தான் காமிக்கிறாங்க. அவனுமே இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு இந்த நம்சங் எங்க தான் மறைஞ்சிருக்கான்னு தெரியல, சீக்கிரமா அவன் மறைஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற ஆள் கிட்ட சொல்லிட்டு அந்த கமிஷனர்கிட்ட சொல்லி என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். லாஸ்ட் எபிசோட்ல ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த டீம் லீடர் நம்சங்கோட கைரேகை அந்த லேடியோட போன்ல கிடைச்சதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் உடனே கமிஷனர் கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். அந்த கமிஷனர் உடனே யாருக்கோ கால் பண்ணி அவங்க நம்சங்கோட கைரேகையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றான். யாரு கிட்ட சொன்னான்னு தெரியல, ஆனா சார் அப்படின்ற மாதிரி தான் அவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஒருவேளை இந்த வெள்ள முடிக்காரங்கிட்ட தான் பேசியிருப்பானோ என்னவோ தெரியல. அப்படியே கட் பண்ணி கண்ட்ரோல் ரூம் தான் காமிக்கிறாங்க. நம்ம பார்க்கும் ஓகியானும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்படி நடக்குது அப்படி நடக்குது, இதுல வேற என்ன டீடைல் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப பார்க் அவங்க கிட்ட சொல்றா, சோசியல் மீடியால உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் போட்டோ எடுத்து போட்டுருவியா, போட்டோ போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போட மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஏன்னா அந்த ரெண்டு பேர் இவனை பத்தி காசிப் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இவன் பெரிய பணக்கார வீட்டு பையன், இங்க வந்து சாதாரண பையன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவன் சோசியல் மீடியால போட்ட ஏதோ ஒரு போட்டோ பார்த்து தான் அவங்க அந்த மாதிரி காசிப் பேசியிருப்பாங்க. அதனாலதான் பார்க் சொல்றா, நீ ஏன் இப்படி ஓல்டு ஃபேஷன் மாதிரி பேசுற, இப்பெல்லாம் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறது ரொம்ப சகஜமாச்சு இல்ல, அப்புறம் கிளப்புக்கான இன்விடேஷன் இருந்தா வச்சுக்கோ, நீ வந்துரு மறக்காம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் எடுத்து கொடுக்குறான். அப்படி கொடுக்கும் போது அவன் பேக்ல ஒரு மாத்திரை டப்பா இருக்கிறதையுமே பார்க் கவனிக்கிறான். ஆனா அதை பத்தி எதுவும் கேட்டுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் கங்ஜோவை காமிக்கிறாங்க. அவ அன்னைக்கு நைட்டு ரொம்ப சோகமா வீட்டுக்கு வரா. அவளால ஏத்துக்கவே முடியல இந்த சிம்சன் இறந்து போயிட்டாங்கன்றத. இது எப்படி அவன் தம்பி கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தயங்கி தயங்கி போய் அவனை மீட் பண்ணியிருப்பா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்க அக்கா உன்னை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருப்பான். இல்ல என் அக்கா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க, அவங்க சொன்ன வார்த்தை என்னைக்குமே மீற மாட்டாங்க, கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷன் ஆயிருப்பான். அதை பார்த்ததுமே இவளுக்கு டக்குன்னு கண்ணுல தண்ணி வந்திருக்குமா, அதை பார்த்ததும் இவனுக்கு பயம் வந்துருச்சு. என்னாச்சு என் அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அங்க இருக்கிற போலீஸாலையுமே அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே இவ ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து கொடுத்து, இங்க பாரு இதை உன் அக்கா என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அந்த பாட்டில பார்த்ததும் அவன் கொஞ்சம் அமைதியா இருப்பான். அக்கா அக்கான்னு அவன் அந்த பாட்டில கட்டி பிடிச்சிட்டு அமைதியாயிடுறான். அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அந்த அக்கா வேற உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி இவகிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா, உங்ககிட்ட நான் உண்மை சொன்னா என்னையும் என் தம்பியையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி இவளும் வாக்கு கொடுத்திருப்பா, கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி. ஆனா இப்ப அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா உன்னை கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த கொலகாரம் மேல கொலை வெறியில இருக்கா. அன்னைக்கு நைட்டு டியூட்டி முடிஞ்சு பார்க் வீட்டுக்கு கிளம்பி போறா. பின்னாடியே ஓகே நோடி வந்து உனக்கு நான் வேணா லிஃப்ட் கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஒன்னும் தேவையில்ல, நான் என் பாட்டியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறேன், நீ ஒன்னும் வரவேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்போ அந்த இடத்துல ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு வருது. யார்ப்பா நீ, உன்னை யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களா, ஏன் தனியா சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த ஓகியன் அந்த நாய்க்குட்டி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கானா. இந்த நாய் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா, நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன், எந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நாய்க்குட்டியை கைவிட்டுட்டு போறாங்களோ அங்கெல்லாம் கிரைம் நிறைய நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓவரா புக்கு படிப்பியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே அவன் அந்த நாய்க்குட்டியோட சேர்ந்து போட்டோ எடுத்து இதை நம்ம சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ் மோஜின் அவர் பையனை போய் பாக்குறதுக்கு 2-3 நாளா போகல போல இருக்கு. அவன் ரொம்ப கோவமா போன் பண்றான், ஏன் என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு. இவரு ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த வெள்ள முடிக்காரன் கமிஷனர் வர சொன்னாலே, ஆக்சுவலா இவன் தேகுவோட அப்பா தான் போல இருக்கு, நம்ம இனிமே தேகுவோட அப்பானே வச்சுக்குவோம். கமிஷனர் வர சொன்னாலேயா அவன் தான் வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஆளை தான் இந்த கமிஷனர் சார்னு சொல்லி பேசுறான். அப்ப போன்லயும் இந்த ஆள் கிட்ட தான் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்சங்கோட கைரேகையை அவங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றானா. இந்த பைத்தியக்கார பையன் இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் அவங்க அப்பனுக்காக பார்க்க வேண்டியது. செத்து போன அவனோட அப்பா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனுக்காக தான் இவனை எல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. இவனை நான் காப்பாத்திதான் ஆகணும். கண்டிப்பா நான் இவனை ஜெயிலுக்குலாம் அனுப்ப முடியாது, நான் இவனை
இவனை ஜப்பானுக்கு அனுப்ப போறேன், சீக்கிரமா அந்த ஓனர் லேடியோட கேஸை க்ளோஸ் பண்ண பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வெள்ளை முடிக்காரன் சொல்றானா. அததான் சார் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அதுக்குள்ள இப்ப இன்னொரு கொலை வேற அதே வீட்லயே நடந்து போச்சு, அதனாலதான் சார் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த நாள் காலையில எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. நம்ம டிடெக்டிவ் மோஜின் அங்கேயே டேபிள் மேலேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. தேசிக்கு வந்து திட்டிகிட்டே வரான், இவன் பாரு இவன் ஹோட்டலா மாத்திட்டான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை தட்டி எழுப்பி விட்டு காது கிட்ட போய் ரகசியமா சொல்றான், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரும்போது இந்த டீம் லீடர் யார்கிட்டயோ போன்ல பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அவன் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன், என்னால ஒன்னும் பண்ண முடியாது, எக்காரணத்தை கொண்டு அந்த ஃபேண்டாசியால நடந்த விஷயம் வெளியில வந்துடக்கூடாது, அப்படி மட்டும் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டயோ மறைஞ்சு மறைஞ்சு இந்த டீம் லீடர் பேசினதை தேசிக் கேட்டிருப்பான். அதான் இங்க டிடெக்டிவ் மோஜின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஃபேண்டாசியானா இருந்தால் பேசினா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபேண்டாசியான என்ன ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை ஒரு பார்ல போய் இவங்க விசாரிச்சாங்கல்ல, ஃபேண்டாசியான்ற பார்ல ஜங்குவான்ற ஒரு லேடியோட தலைமையில கூட அது நடந்துட்டு இருந்துச்சு. அங்க போய் விசாரிச்சுதான் இவங்க இந்த கில்லர் நம்சங்கோட டீடைல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த பாரை பத்தி தான் இந்த டீம் லீடர் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பார் ரொம்ப காஸ்ட்லி, ஒரு டேபிளை புக் பண்றதுக்கே $5000 தேவைப்படும். நம்ம டீம் லீடர் அவர் வாங்குற சம்பளத்துக்கு எப்படி அங்கெல்லாம் போயிருக்க முடியும், என்னமோ சந்தேகமா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றான். இது என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்கணும், ஆனா இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் அந்த ஆளுக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் சொல்றான். கட் பண்ணா இந்த நம்சங்க தான் காமிக்கிறாங்க. அவன் தொப்பியெல்லாம் போட்டு முகத்தை மறைச்சிட்டு இந்த வெள்ளை முடிக்காரனை தான் பாக்குறதுக்கு வந்திருக்கான். ஒரு பொட்டி நிறைய பணத்தை கொடுத்து இந்த ஊரை விட்டு போயிடு, ஜப்பானுக்கோ சைனாக்கோ எங்கேயாவது போயிடு, உனக்கு கன்வீனியன்டா ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேயே தலைமறைவா இருந்து இந்த ஊர் பக்கம் திரும்ப வராத அப்படின்ற மாதிரி இந்த வெள்ளை முடிக்காரன் மிரட்டிட்டு இருக்கான். என்னை இங்க இருந்து மறைஞ்சு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, பரவாயில்ல நான் போயிடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் போறதுக்கு முன்னாடி அந்த டிடெக்டிவ் மோஜினை போட்டு தள்ளிட்டு தான் போவேன், நான் ஒரு ஹிட்மேனை கூட ஏற்பாடு பண்ணிட்டேன், அவன் பையன் இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஹிட்மேன் அனுப்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க கம்ஜோவை காமிக்கிறாங்க. அவ நிறைய மர்டர் கேஸ்ல கொலகாரங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா, எந்த மாதிரி வெப்பனை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. இந்த ஸ்கூல் டீச்சர் அரெஸ்ட் பண்ணப்ப அவன் சொல்லிருப்பான் இல்லையா, அந்த மான்ஸ்டர் கில்லரை நான் நேர்ல பார்த்தேன், அவன் பாக்குறதுக்கு ரொம்ப பணக்கார மாதிரி இருந்தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவான சூட் போட்டிருந்தான், கையில ஒரு இரும்பு பால் அது ஹேண்டிலோட இருந்துச்சு, அதை வச்சுதான் உங்க அப்பாவை அடிச்சு சாகடிச்சான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு வெப்பனை எங்க இருந்து வாங்கியிருப்பான் அப்படின்ற மாதிரி கஞ்சோ யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயத்துல இங்க பார்க்குக்கு எவனோ ஹெல்ப் லைன்ல கால் பண்ணி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. இங்க பாரு தம்பி, நீ பேசுற கால் எல்லாமே இங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இப்பவே நீ இருக்கிற லொகேஷனுக்கு நான் போலீஸ் அனுப்புறேன் பாக்குறியா அப்படின்ற மாதிரி பார்க் சொன்னதும் அவன் கட் பண்ணிடுறான். அப்ப அங்க இன்னொரு பொண்ணு கம்ப்யூட்டர்ல எதையோ பார்த்துட்டு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா, கத்திக்கிட்டு இருக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் எல்லாரும் பாக்குறாங்க. போய் பாக்குறவங்க எல்லாருமே வரிசையா ஷாக் ரியாக்ஷனா கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த சாங்ன்றவர் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. சாங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கங்ஜோவோட அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன், அவர் அசிஸ்டன்ட் எல்லாம் கிடையாது, கங்ஜோவுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்காரு. கங்ஜோ வந்து இந்த ஹெல்ப் லைனுக்கு ஹெட், இவர் வந்து டெபுட்டி சீஃப் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருப்பார் போல இருக்கு. அந்த பொண்ணு எதுக்காக இப்படி ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தான்னா, அங்க ஒரு வெப்சைட்ல நம்ம ஓஹியனை பத்தி தான் ஏதோ ஒரு ஆர்டிகல் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓஹியன் ஒரு ட்ரக் அடிக்ட், அவன் ஒரு கொலகாரன், அவன மாதிரி ஒரு ஆளாலாம் எப்படி போலீஸ் ஆக முடியும், அவன் ஹை ஸ்கூல்ல படிக்கும் போதே பிளாக் அப்படிங்கிற ஒரு கேங்ல மெம்பரா இருந்திருக்கான், நிறைய ட்ரக் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கு, கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸை புள்ளி பண்ணுவான், அவங்களோட இமெயில் எல்லாம் ஹேக் பண்ணுவான், அவன் பண்ண வேலைனால ஒருத்தரோட உயிரே போயிருக்கு, இவன மாதிரி ஒரு கொலகாரன் எல்லாம் எப்படி இவங்க போலீஸ் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி யாரோ ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் எல்லாரும் ஷாக் ஆயிருந்திருக்காங்க. உடனே இவர் பார்க்கிட்ட இந்த வெப்சைட்டை கான்டாக்ட் பண்ணி இந்த ஆர்டிகலை முதல்ல டெலிட் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கங்ஜோவை போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்றாரு. HR டீம் இதை பத்தி விசாரிக்க போறாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவனோட பர்சனல் டீடைல்லையோ அவனோட ரெசியூம்லயோ இதை பத்தி எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேட்கிறான். அவன் ஹைஸ்கூல் யூஎஸ்ல படிச்சான்னு நினைக்கிறேன், அதுவும் இது ஹைஸ்கூல்ல நடந்த விஷயம், அதனாலதான் வெளியே தெரியவே இல்ல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா முதல்ல அவனை கான்டாக்ட் பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்க்குக்கு ஓஹியனோட பேக்ல இருந்து ஏதோ ஒரு மாத்திரை டப்பா இருந்தது, அவ பாத்துருப்பாளே, அந்த விஷயம் ஞாபகம் வரவும் இதுல வேற அவங்க ட்ரக் அடிக்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஆர்டிகல் எழுதி வச்சிருக்காங்க. உடனே அந்த மாத்திரையோட பேரை போட்டு நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறா. அது வந்து ஏதோ மோஷன் சிக்னஸ்க்காக சாப்பிடுற மாத்திரை, ஆனா அதனால சைடு எஃபெக்ட் வரும், ஹாலுசினேஷன், நரம்பு தளர்ச்சி, ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மாத்திரை சாப்பிடறதுனால வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இங்க ஓஹியனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு கிளப்ல டிஜே பண்ண போறேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, அதனாலதான் இன்னைக்கு வேலைக்கு வராம அந்த கிளப்புக்கு தான் போயிருக்கான் போல இருக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்டோட யார்கிட்டயும் போன்ல ரொம்ப சந்தோஷமா இதை பத்தி தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான், நான் இன்னைக்கு டிஜே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை யாரோ மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, யாரு என்னன்னு தெரியல. இவன் இப்படி இங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அங்க சாங் கால் பண்ணும்போது இவனுக்கு போன் போகவே இல்லை. ஆனாலும் சாங் அங்க இவனை ப்ரொடெக்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஓஹியன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான், இது கண்டிப்பா ஃபேக்கான நியூஸா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரா. அதுக்கு கங்ஜோ இருந்துட்டு எதுக்கும் இவனோட டீடைல்ஸ் கொஞ்சம்
கொஞ்சம் டபுள் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க ஓஹியானுக்கு அவன் சோஷியல் மீடியால போட்ட போஸ்ட் கீழே மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை எடுத்து அவன் செக் பண்றான். இன்னைக்கு உன்னோட ஹேர் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா உன்னோட வேக்ஸ மாத்தினா பரவாயில்ல, நான் வேணா வாங்கி தரட்டுமா அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அடுத்தது உடனே இன்னொரு மெசேஜும் வருது. உன்னோட விரல்கள் கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அதை என்னோட வீட்டு செவத்துல தொங்க விடணும் போல எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நார்மலா இந்த மாதிரி சோஷியல் மீடியால வியர்டான மெசேஜ் எல்லாம் வருது நார்மல் தானே. அதனால அவனும் அதை கேஷுவலா எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போறான். அந்த கிளப்ல ஆல்ரெடி பாப்புலரான டிஜே ஒரு பொண்ணு இருப்பா போல இருக்கு. அவளோட மேக்கப் ரூமுக்கு இவன் அவளை பாக்குறதுக்காக போறான். அந்த பொண்ணு ஒரு ஃபேன் ஒருத்தி மீட் பண்ண வந்திருக்கா. அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு போறான். அப்படி போகும்போது ஓஹியானை பார்த்துட்டு, ஏய் நீ டிஜே பிளாக் தானே, எனக்கு ஒன்னு தெரியும், சோஷியல் மீடியால நீ ரொம்ப பாப்புலர் இல்ல, நீ போலீஸ் ஆபீசரா இருக்கதானே, நான் பார்ட் டைமா இந்த வேலை பாக்குறதானே, இன்னைக்கு நீ டிஜே பண்ண போறியா, சூப்பரா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். சத்தியமா அவனோட பேரை டிஜே பிளாக்னு தான் சொன்னாங்க, நான்லாம் பேர் வைக்கவே இல்ல. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில அந்த ஸ்டேஜ் நேம்னு தனியா வச்சுப்பாங்களே, அந்த மாதிரி இவன் வந்து பிளாக் அப்படின்ற பேரை இவன் ஸ்டேஜ் நேமா வச்சிருப்பான் போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டிஜே பொண்ணு கிட்ட போய் இன்னைக்கு டிஜே பண்றதுக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. எனக்கு இந்த மாதிரி மியூசிக்க ஹாபியா பண்றவங்கள சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு உடனே பாஸ் பாஸ் அப்படின்ற மாதிரி கத்துறா. எவனா ஒருத்தன் குடுகுடுன்னு ஓடி வரான். இன்னைக்கு டிஜே பண்றதுக்கு வேற யாரையாவது வர சொன்னீங்களா என்ன அப்படின்னு கேக்குறாளா. அது இல்ல மேடம், நீங்க தான் இன்னைக்கு டிஜே பண்ண போறீங்க, வாங்க மேடம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போறான். போகும்போது இந்த ஓஹியான் கிட்ட அங்க காஃபி இருக்கு பாரு, அது குடி அப்படின்ற மாதிரி சைகை காமிச்சிட்டு அவன் போயிடுறான். இவனும் போய் அந்த காஃபி எடுத்து குடிக்கிறான். குடிக்கும் போது அதை மேல ட்ரெஸ்ல கொட்டிக்கிறானா. பாத்ரூம்ல போய் அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது. அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவனை. அப்போ அந்த இடத்துக்கு டோரை ஓபன் பண்ணிட்டு ஒரு பொண்ணு உள்ள வரா. வர்றது யாருன்னெல்லாம் காமிக்கல. அவ பேசுறதையுமே குரலை வந்து ஒரு மாதிரி ஜாம்பி குரல் மாதிரி தான் காமிக்கிறாங்க, ஒரிஜினல் வாய்ஸ காமிக்கவே இல்ல. என்ன டிஜே பிளாக், உனக்கு இதுதானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே யாரோ ஒருத்தி உள்ள வரா. இங்க கிளப்போட ஹால காமிக்கிறாங்க. அந்த டிஜே பொண்ணு தான் டிஜே பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் பார்ட்டி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாஸ்ங்கிறவன் அனௌன்ஸ் பண்றான், இன்னைக்கு புதுசா உங்களுக்கு ஒரு டிஜேவை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன், லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து டிஜே பிளாக்னு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த டிஜே பிளாக்ன்ற பேரை சொல்லி கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்டதுமே கூட்டத்துக்கு நடுவுல ஓஹியன் வரான். எல்லாம் ஃபுல் போதையில கையில கத்தியோட வரான். கூட்டத்துக்கு நடுவுல எல்லாத்தையும் கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். அவன் ஸ்டடியாவே இல்ல, அப்படியே போய் ஒரு பொண்ணை பிடிச்சி அவ கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அவனுக்கே என்ன பண்றோம்னு தெரியல போல இருக்கு. அதனால யாரோ உடனே அங்க ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஃபீவர் அப்படின்ற கிளப்ல இன்னைக்கு டிஜே பண்றதுக்காக ஒருத்தன் வந்தான். அவன் நல்ல போதையில கத்திய வச்சுக்கிட்டு இங்க எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கான், ஒரு பொண்ணை வேற புடிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க. அந்த பக்கம் கால் அட்டன் பண்ணி இது எல்லாத்தையுமே கேட்கறது பார்க்கு தான். அவளுக்கு இது பேரு கேட்டதுமே அவளுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் கிளப்போட பேர் சொல்லியிருப்பான், ஃபீவர் அப்படின்ற கிளப் தான் சொல்லியிருப்பான், அங்கதான் டிஜே பண்ண போறதா சொல்லியிருப்பான். இவங்க வயசெல்லாம் வேற சொல்லியிருப்பாங்க, 20-25 வயசுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்டா ஓஹியான் தான் அப்படிங்கிறது பார்க்குக்கு நல்லாவே புரியுது. அந்த கிளப்ல இருக்க எல்லாருமே இங்க ஹெல்ப் லைனுக்கு தான் கால் பண்ணுவாங்க போல இருக்கு. இங்க கால் சென்டருக்கு அட் அ டைம்ல ஏகப்பட்ட கால் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே அந்த கிளப்ல இருந்து ஒரே கம்ப்ளைண்ட் தான் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரும் அங்க நடந்த விஷயத்துல வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதை போட்டு பாக்குறாங்க. அதுல ஓஹியான் தான் ஃபுல் போதையில கத்திய வச்சுட்டு ஒரு பொண்ணை மிரட்டிட்டு இருக்கிறாங்கிறது நல்லாவே தெரியுது. ஓஹியான் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகி போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க் உடனே கங்ஜோக்ட ஓடி வந்து சொல்றான், இந்த மாதிரி அவன் அந்த கிளப்புக்கு தான் மேம் இன்னைக்கு டிஜே பண்ண போறதா சொல்லிட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இவ டிடெக்டிவ்க்கு இன்ஃபார்ம் பண்றா, கிளப் ஃபீவர்ல யாரோ ஒருத்தன் கத்தி வச்சு போதையில மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அது என்ன ஏதுன்னு உடனே போய் செக் பண்ணுங்க, ஒருவேளை அந்த நபர் எங்க கால் சென்டர்ல ஒர்க் பண்ற ஓஹியானா இருக்குமோ அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி இவ இன்ஃபார்ம் பண்றாளா. அதுக்கு மோஜின் இருந்துட்டு என்ன வளர்ற ஓஹியானா இந்நேரத்துக்கு அங்க எதுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவளும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. அவனை பத்தி நெட்ல ரிலீஸ் ஆன அந்த ஆர்டிகிளை பத்தியுமே சொல்றான். அவன் ஒரு ட்ரக் அடிக்ட், மர்டர் சஸ்பெக்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே சொல்றான். இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தெரியுது, போனதும் அவன் மேல கைய வச்சிடாதீங்க, கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி பாருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கங்ஜா சொல்றாளா. அவன் எனக்கும் கொலிக் தாமா, நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி மோஜின் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பார்க் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு ஒரு மாதிரி தயங்கி வந்து கங்ஜோக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவன் ஒரு மாத்திரையை எடுத்துக்கிட்டான்னு சொல்லி இவ பார்த்து செக் பண்ணிருப்பா இல்லையா, அதை பத்தி தான் சொல்றான். இந்த மாதிரி மோஷன் சிக்னஸ்க்காக அவன் மாத்திரை எடுத்துக்கிட்டான். அதாவது பஸ்ல கார்ல எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது வாந்தி வரும் இல்லையா, அதுக்காக அவன் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த மாத்திரையை பத்தி நான் ஆன்லைன்ல செக் பண்ணப்போ அது ஏதோ ரொம்ப ஆபத்தான ட்ரக்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால சந்தேகப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க போலீஸ் கிட்டே கால் பண்ணி இந்த ஆர்டிகிளை பத்தி நான் விசாரிச்சேன். அவங்க அது உண்மைன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே இவன் ஹைஸ்கூல் படிச்சப்ப மேத்யூ அப்படின்ற ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். அதுக்கு காரணம் மைக்கேல் ஓரன் அப்படிங்கிற ஒரு கொரியன் பையன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த ரூமர் உண்மையா இருக்குமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி பார்க் சொல்றா. உடனே கங்ஜோ இந்த விஷயத்தையும் டிடெக்டிவ் மோஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. இதெல்லாம் உண்மையா இருந்தா அவன் எப்படி போலீஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. அவனை பத்தி ஹிஸ்டரியை விசாரிச்சப்போ அவன் சாங்வான்ல இருக்கிற ஏதோ ஒரு மிகப்பெரிய பணக்காரன், ஒரு இன்ஃபுளுசரோட பையன்ற மாதிரி தெரிய வந்துச்சு. அவங்களோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி தான் இவனோட பாஸ்ட் ஹிஸ்டரியை மறைச்சிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. சரி நாங்க கிளப்புக்கு வந்துட்டோம், நான் பாக்குறேன் போய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த கிளப்புக்குள்ள போறாரு. மெதுவா உள்ள போய் பாக்குறாங்க. அங்க உள்ள இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வீச்சு அவங்க பாட்டுக்கு கத்திட்டு கிடக்குறாங்க. இவன் நடுவுல அந்த பொண்ணோட கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கான்.
டைரக்டர் மோஜின் அவங்க கிட்ட போய் பொறுமையா பேச பாக்குறாரு. இங்க பாருப்பா, கத்திய கீழே போட்டுடு, நீ ஏதோ பிரச்சனையில இருக்குன்னு தெரியுது, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், கத்திய மட்டும் கீழே போட்டுடு அப்படின்ற மாதிரி இவர் மெதுவா தான் பேசுறாரு. ஆனா அவன் தொடர்ந்து ஹை கலர் லேசர் அப்படின்ற வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கான். வேற எதையுமே பேச மாட்டேங்கிறான். அதை மட்டுமே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கான். இவங்களுக்கு என்ன இவன் சொல்றானே புரியவே மாட்டேங்குது. திரும்ப அவங்ககிட்ட நெகோசியேட் பண்ணவே இவர் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. நீ ஏதோ பிரச்சனையில இருக்குன்னு புரியுது, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், கத்திய மட்டும் கொஞ்சம் கீழே போடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்க பேசுற சத்தம் எல்லாம் அங்க கங்ஜோக்கு கேக்குது. அவ அதை அப்சர்வ் பண்ணிட்டு சொல்றா, அவன் நார்மலா இல்ல, அவனோட வார்த்தையும் சரி அவனோட பிரீத்திங்கும் சரி அப்நார்மலா இருக்கு, அவனோட வலது கால வேற ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கான், ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றா. இவரும் அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க கிட்ட திரும்பவும் நெகோசியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரா. நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு க்ளூ கொடுக்க தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, ஹை கலர் லேசர் மறுபடியும் அதே வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிடறான். அவன் மூச்சு விடுறானோ இல்லையே, மூச்சு விடுற கேப் கூட இல்லாம இந்த ஹை கலர் லேசர்ன்ற வார்த்தையவே சொல்லிட்டு இருக்கான். என் கிட்ட யாரும் வராதீங்க, யாராவது கிட்ட வந்தீங்கன்னா இந்த இடமே நெருப்பு குளமா மாறிடும் அப்படின்ற மாதிரி ஓகியன் சொல்றான். இது கேட்டா ஏதோ க்ளூ கொடுக்குற மாதிரி தானே இருக்கு கங்ஜோ, இவன் ஏதோ கோட் வேர்ட்ல க்ளூ கொடுக்குற மாதிரி இருக்கு, எனக்கு ஒன்னும் புரியல, உன்னால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவளும் போய் உட்காந்து நெட்ல அந்த ஹை கலர் லேசர்னா என்னன்ற மாதிரி தேடி பாக்குறா. பார்க்கு போய் ஓகியனோட டேபிள்ல ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாக்குறா. ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. என்னவா இருக்கும்னு சொல்லி பார்க் யோசிச்சுட்டே இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஓகியன் ஒரு தடவை சொல்லியிருப்பான், இந்த சோசியல் மீடியாவில நம்ம டைப் பண்ணும்போது ஃபாஸ்டா டைப் பண்ணுன்றதுக்காக ஒரு சில வார்த்தைகளை ஷார்ட் பண்ணி எழுதுவோம் இல்லையா, ஓ மை காட் அப்படிங்கிறதுக்கு ஓஎம்ஜி, குட் மார்னிங்கிறதுக்கு ஜிஎம், அந்த மாதிரி எல்லாம் டைப் பண்ணி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவன் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருப்பான். இது வந்து சீக்கிரமா டைப் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த மாதிரி ஏதாவது இது ஷார்ட் ஃபார்மா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறா. ஹை கலர் லேசர் அப்படிங்கறது சுருக்கணும்னா HClன்னு வருது. அப்ப HClனா என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாக்குறா. HClனா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அதை போய் உடனே கம்ஜோக்ட இன்ஃபார்ம் பண்றான். அவன் கண்டிப்பா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பத்தி சொல்லியிருப்பானு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளும் இந்த விஷயத்த மோஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். ஒருவேளை கிளப்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குன்னு நினைக்கிறேன், அததான் அவன் அப்படி கோட் வேர்ட்ல சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப கண்டிப்பா யாரோ இந்த கிளப்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வச்சு அதை மேல ஊத்திருவேன்னு சொல்லி மிரட்டி தான் இவனை இதை பண்ண வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேசிக் கிட்ட, நீ இங்க போய் இவனை மிரட்டின ஆள் கண்டிப்பா இந்த கிளப்புக்குள்ளதான் இருக்கணும், அது யாரு என்னன்னு தேடப்பாரு, நான் இவங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ஓகியன்ட்ட பேச்சு கொடுக்க பாக்குறாரு. எனக்கு தெரியும்டா, நீ இது எல்லாத்தையுமே அந்த கங்ஜோனால தானே பண்ற, உனக்கு கங்ஜோக்கு கீழே வேலை பார்க்க பிடிக்கல, அவ சரியான அரகண்ட் பைத்தியக்காரி கிறுக்கு பிடிச்சவ, அவளுக்கு கீழே வேலை பார்க்க யாருக்கு தான் பிடிக்கும், எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட வேலை சொல்லி சாகடிக்கிறாள், அவ சொன்னதான் செய்யணும்னு சொல்லி உன்னை டார்ச்சர் பண்றாள், எனக்கு தெரியும், சரியான பஜாரி அவ, பைத்தியக்காரி அவ, அதனாலதான் இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே ஒரு சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காரு. உனக்கு மேல இருக்கிறது தானே, உனக்கு மேல இருக்கிறவங்களுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனுக்கு மேல ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பாட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. அதனாலதான் அவர் இப்படி சொல்றாரு. அவனும் ஆமான்ற மாதிரி தலையசைக்கிறான். இங்க தேசிய கூட்டத்துல இவனை மிரட்டின அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அப்ப அங்க யாரோ ஒரு நபர் டேபிள் கடியில மறைஞ்சிருக்காங்க. அவங்க கை மட்டும் வெளியே தெரியுது. ஓகியனை நோக்கி ஏதோ ஒரு பொருளை பார்த்த மாதிரி வச்சிருக்காங்க. அது துப்பாக்கியா கேமராவான்னு தெரியல. அதை தேசிக் கண்டுபிடிச்சிடறான். உடனே அங்க இன்ஃபார்ம் பண்றான், மெதுவா யாருக்கும் கேட்காத மாதிரி, கல்பிரேட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்க மோஜினும் இன்ஃபார்ம் பண்றாரு. இங்க ஸ்டேஜுக்கு பின்னாடி சீலிங்ல ஆசிட் பாட்டில் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவரும் இன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் இங்க ஓகியன்ட்ட சொல்றாரு, நான் இப்ப 3 எண்ண போறேன், 3 எண்ணி முடிக்கும் போது கத்தியை கீழே போட்டுட்டு என் கூட வந்தீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்கு தப்பிச்சிடலாம் அப்படின்ற வார்த்தையை ஒரு மாதிரி அழுத்தமா சொல்லி கண்ணுல சைகை காமிக்கிறார். அவனும் சரின்ற மாதிரி அவன் தலையாசைக்கிறான். இங்க தேசிக்கும் ஓகேன்ற மாதிரி சொல்றான். இவரும் நம்பர் என்ன ஸ்டார்ட் பண்றாரு. 1ன்னு எண்ணும் போதே அங்க டேபிள் கீழே மறைஞ்சிருந்தாலும் எந்திரிச்சிடுறாங்க. அது ஒரு பொண்ணு தான் போல இருக்கு. அவ கையில வச்சிருந்தது ரிமோட் போல இருக்கு. அவ அதை ஆன் பண்ணி விட்டுடுறா. அந்த சீலிங்ல வச்சிருந்த ஆசிட் பாட்டில் அப்படியே மெதுவா மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கு. எட்ஜுக்கு வந்துச்சுன்னா கீழே விழுந்துரும். அதுவும் நேரா ஓகியனோட தலைமையிலதான் விழும். அதனால டிடெக்டிவ் டக்குனு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, ஆசிட் பாட்டில் இருக்குது, உடனே எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு புடிச்சிட்டு வெளியில போறாங்க. ஓகியன் கிட்ட பிடிப்பட்டு இருந்த அந்த பொண்ணு கூட இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறா. கரெக்டா ஓகியன் அந்த பாட்டில் விழ போற அந்த இடத்துல போய் கீழே விழுந்துடுறான். அந்த பாட்டிலும் கரெக்டா கீழே விழப்போகுது. அந்த சமயத்துல டிடெக்டிவ் மோஜின் போய் ஓகியனை பிடிச்சி இழுத்துடுறாரு. அவனை இழுக்கிறதுக்கும் அந்த பாட்டில் விழறதுக்கும் கரெக்டா இருக்கு. இங்க தேசிக் அந்த பொண்ணு விரட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல புடிச்சிடுறாங்க. புடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது பொண்ணே இல்ல, பையன் பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான். கங்ஜோவும் மோஜினும் தான் ஓகியனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஏன்டா இப்பெல்லாம் பண்ண, எதுக்குடா இப்பெல்லாம் பண்ணன்னு கேக்குறாங்க. மேடம் சத்தியமா நான் எதுவும் பண்ணல மேடம், எல்லாம் அந்த லவ் போபோ பண்ண வேலைதான் அப்படின்னு சொல்றான். லவ் போபோவா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து யாரோ ஒருத்தவங்களோட யூசர் நேம் போல இருக்கு. சோசியல் மீடியால அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நேம். அந்த ஐடியில இருந்து கடந்த 1 வருஷமா என்ன ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் என்ன விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு தப்பு தப்பா கமெண்ட் பண்றது. என்னோட சோசியல் மீடியால யாராவது பொண்ணுங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு கீழே போய் அவங்கள ரொம்ப ஹார்ஷா திட்டி விடுறது. என்னோட முகத்தை எடிட் பண்ணி பான் வீடியோஸ்ல எல்லாம் கூட என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு தடவை நான் ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருந்தேன். அங்க ரெசார்ட்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் அவங்களோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி என்ன பத்திரமா பாத்துக்க சொல்லி எல்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. சத்தியமா எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. இன்னைக்கு கூட நான் கிளப்புக்கு போகும்போது அந்த லவ் போபோன்ற ஐடியில எனக்கு மெசேஜ் வந்துச்சு. என்ன
மிரட்டுற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நீ மட்டும் இன்னைக்கு எந்த பொண்ணையாவது எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சோஷியல் மீடியால இந்த மாதிரி மெசேஜ் வருது சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலா எடுத்துட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் குடிச்ச ட்ரிங்க்ல ஏதோ ட்ரக் மிக்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் ஆயிடுச்சு. நான் பாத்ரூம்ல இருக்கும்போது உள்ள ஒரு பொண்ணு வந்தா. மென்ஸ் பாத்ரூம்குள்ள பொண்ணு வரலன்னு சொல்லி ஒரு மாதிரி நான் பயந்துட்டேன். இங்க வராதீங்க, இது மென்ஸ் பாத்ரூம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் கவனிச்சேன் அந்த பொண்ணோட முகம் ஒரு மாதிரி வியர்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அங்க உள்ள வந்தது அந்த பொண்ணு வேஷம் போட்ட அந்த ஆம்பளை தான். அவன் தான் வந்து சொல்றான், என்ன லவ் போபோ தான் அனுப்பி வச்சாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு மட்டும் நீ எந்த பொண்ணையாவது நீ எடுத்து பார்த்த இல்ல அவங்க சொல்ற விஷயத்த நீ செய்யல அப்படின்னா உன் மேல அவங்க ஆசிட் அடிச்சிருவன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்டு ஒண்ணு போட்டு காமிக்கிறான். அதுல ஒரு பொண்ணு தான் பேசுறா, நீ மட்டும் இன்னைக்கு எந்த பொண்ணையாவது நிமித்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு மிரட்டுற மாதிரி ஒரு ஆடியோ இருந்திருக்கும். அந்த லவ் போபோன்றவங்க யூஸ் பண்ற டெக்ஸ்ட், அவங்க யூஸ் பண்ற யூமோஜி, கார்ட்டூன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு 40 வயசுக்கு மேலதான் இருக்கணும். என்னைய டார்ச்சர் பண்றாங்க, தயவு செஞ்சு அந்த லவ் போபோ யாருன்னு கண்டுபிடிச்சு என்னைய காப்பாத்துங்க மேடம், என்ன பைத்தியமாக்கிருவா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா நீயே ஒரு ஹேக்கர் தானடா, அந்த ஐடி எங்க இருக்கு யாரு என்னன்றத நீயே சுலபமா கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி மோஜின் கேக்குறாரு. கண்டுபிடிச்சிருக்கலாம் தான் சார், ஆனா பர்சனல் யூஸ்க்காக ஹேக் பண்றது இல்லீகல், அதனாலதான் நான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்டேன். அது இல்லாம அந்த நம்பர் அடிக்கடி அவங்களோட ஐடியை மாத்திக்கிட்டே வேற இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, உன்னை பத்தி ஒரு ஆர்டிகல் ஒன்னு ரிலீஸ் ஆச்சே, அதை என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கஞ்சோ கேக்குறாங்க. மேடம் சத்தியமா அந்த ஆர்டிகல் எதுவுமே உண்மை கிடையாது. நான் ஹை ஸ்கூல் படிக்கும் போது பிளாக்ன்ற ஒரு கேங் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப மோசமான கேங்கு. எனக்கு அந்த கேங் கிட்ட போறதுக்கு கூட பயமா இருக்கும். நான் எதுக்கு மேடம் அந்த கேங்ல போய் ஜாயின் பண்ண போறேன், கேட்கறதுக்கு கூலா இருக்கே அப்படிங்கறதுனால தான் அந்த பிளாக்ன்ற பேர் நான் என் சோசியல் மீடியால யூசர் ஐடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மத்தபடி எனக்கும் அந்த கேங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னோட இந்த ஐடி பேரை வச்சுதான் இவங்க இப்படி ஒரு கதையவே கிரியேட் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே அந்த சமயத்துல மேத்யூன்னு ஒரு பையன் இறந்து போயிட்டான் தான். ஆனா அவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அவனோட பாய் ஃப்ரெண்டோட பேரு மைக்கேல் ஓரன் அப்படிங்கிறது. என்ன அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, நான் தான் மைக்கேல் ஓரன் நினைச்சு. மத்தபடி எனக்கும் அந்த கேஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி விடு, இப்ப இங்க இன்னொரு கேஸ் ஒண்ணு மாட்டிருக்கே, அதுகிட்ட போய் விசாரிப்போம். அதோட பேர் என்ன, சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ் போய் விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி மோஜின் சொல்றாரு. அதாவது பொம்பளை வேஷம் போட்டுட்டு ஒரு ஆம்பளை ஒருத்தன் மாட்டினா இல்லையா, அவனோட யூசர் நேம் சர்ப்ரைஸ் போல இருக்கு. அவனோட உண்மையான பேரு வேற என்னவோ. அந்த சர்ப்ரைஸ்ங்கிறவன இங்க தேசிக்கு தான் விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கான். சார் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார், அந்த லவ் போபோ என்ன செய்ய சொன்னாங்களோ அதுதான் சார் செஞ்சேன். அவங்க அந்த பாட்டில் இருக்கிறது வெறும் பச்சை தண்ணின்னு சொன்னாங்க சார், அதுல இருக்கிறது ஆசிட்லாம் இல்ல, நம்ம சும்மா அவனை மிரட்ட தான் போறோம், பிராங்க் தான் பண்ண போறோம், அதனால அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. ஏன்னா உனக்கு என்னடா வயசாகுது, 27 வயசான எறும்பு மாதிரி இருக்க, அந்த பொண்ணு தண்ணின்னு சொன்னாலாம் இவன் நம்பிட்டானாமா. இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு, நீ பண்ணினது ரொம்ப சீரியஸான கிரைம், இதுக்கு உனக்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி தேசி கேக்குறேன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அளவே ஆரம்பிச்சிடுறான். அந்த நேரத்துல டிடெக்டிவ் மோஜின் உள்ள வராரு. அதுவும் ரொம்ப கோவமா கதவை வேகமா திறந்து பட்டாருன்னு அடிச்சுட்டு உள்ள வராரா. அவன் அளவே ஆரம்பிச்சிடுறான், சாரி சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு. நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கன்னு தெரியுமா, ஒருத்தன் உயிரே போயிருக்கும், அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு சிம்பிளா சாரின்ற மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி பார்த்துட்டு லவ் போபோ அப்படின்ற மாதிரி மோஜின் சொல்றாரு. அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பம்முது. டேய் இவன் தாண்டா அந்த லவ் போபோ, நம்ம கிட்ட ஏமாத்துறான், இவன் தாண்டா இந்த வேலையெல்லாம் பாத்திருக்கான், எங்க பேப்பர் எடு, அதுல லவ் போபோன்னு எழுதி காமி அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அவன் அளவே ஆரம்பிச்சிடுறான். சார் சத்தியமா நான் அந்த லவ் போபோ இல்ல சார், உண்மையிலேயே அந்த லவ் போபோங்கிறது வேற ஒருத்தங்க சார், நீங்க வேணா என்னோட இமெயில செக் பண்ணி பாருங்க, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் கூட இருக்கோம், அவங்க தான் இதெல்லாம் என்ன செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ அந்த லவ் போபோ நேர்ல பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டா, நான் பார்த்ததே இல்ல, நான் பாக்குற வேலை காரணமாகவும் என்னோட பர்சனாலிட்டி காரணமாகவும் என்கிட்ட யாருமே பெருசா பழக மாட்டாங்க, எனக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்றான். இவன் ஒரு மாதிரி ஃபெமினின் டச்சோட தான் பேசிக்கிட்டே இருக்கான். நான் தனியாவே தான் எப்பவுமே இருக்கேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, அதனாலதான் சோசியல் மீடியால ரிவர்ஸ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல நிறைய பேர் அவங்களுடைய ரிவர்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க, அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நான் போய் படிச்சிட்டு இருப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதை படிக்கிறதுக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் எனக்கு இந்த லவ் போபோ ஃப்ரெண்ட் ஆனாங்க, அவங்களாவே எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க, அவங்க கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் என்னோட முதலாளி எனக்கு $3000 பணம் தர வேண்டியது இருந்துச்சு, ஆனா அந்த பணத்தை தராம என்னை அடிச்சு விரட்டிட்டாரு, என்னை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாரு, அதனால நான் ரொம்ப கோவமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருந்தேன். அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரிஸ்ல நான் இந்த கதையும் நான் போய் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த லவ் போபோ என்கிட்ட ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. உன்ன மாதிரியே எனக்கும் ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், ஆரம்பத்துல என்ன லவ் பண்றேன்னு சொல்லி விரட்டி பின்னாடியே வந்தான், ஆனா இப்போ என்னை விட்டுட்டு விலகி போய் என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான், எனக்குமே அவனை பழி வாங்கணும், அதனால நம்ம பேசாம ரிவெஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், உனக்கு பதிலா நான் பழி வாங்குறேன், எனக்கு பதிலா நீ பழி வாங்கு அப்படின்ற மாதிரி அந்த லவ் போபோ தான் என்கிட்ட சொன்னான். அவ சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி நம்ம அவங்க சொல்ற மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி என்ன பண்ணணும்னு நான் கேட்டேன். அப்பதான் இந்த கிளப் ஃபீவர் அப்படின்ற இடத்துக்கு பின்பக்கமா வா, நான் உன்னை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு அந்த லவ் போபோ சொன்னாங்க. நான் அந்த இடத்துல தான் எலக்ட்ரீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் அங்க வந்தேன்னா மாட்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நீ கெட்டப்பா மாத்திக்கிட்டு வா, நான் உனக்கு தேவையான ட்ரெஸ் மேக்கப் ஐட்டம் எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருப்பா.
சொல்லிருப்பா. அப்ப அந்த லவ் போபோ நீ போய் நேர்ல மீட் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் அப்படிதான் சார் நினைச்சிட்டு போனேன். புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்கள மீட் பண்ண போறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போனேன். ஆனா அங்க லவ் போபோ இல்ல. பதிலுக்கு ஒரு பேகும் ஒரு லெட்டரும் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த லெட்டர்ல தான் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அதுல எழுதி வச்சிருந்தாங்க. இந்த பாட்டில்ல இருக்கிறது ஆசிட் கிடையாது, வெறும் தண்ணி தான். என்ன சீட் பண்ணவன நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மிரட்ட போறோம். இதுக்கப்புறம் அவன் வேற யாரையும் சீட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இதை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கிளப்ல நான் எலக்ட்ரீஷியன் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படிங்கறதுனால ஈஸியா என்னால அந்த சீலிங் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால அவங்க என்ன சூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு என்னமோ அவ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான்னு தான் எனக்கு தோணுது. அந்த சமயத்துல எனக்கு அந்த லவ் போபோ கிட்ட இருந்து போனுமே வந்துச்சு. ரொம்ப நேரம்லாம் என்கிட்ட பேசவே இல்ல. என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா பேசினா. நம்ம இன்னைக்கு இது சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறோம், சியர் அப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ போனை கட் பண்ணிருப்பா. அவ்வளவுதான் என்கிட்ட பேசினா. அவங்க என்கிட்ட சோசியல் மீடியால பேசும்போது தனக்கு 33 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா போன்ல பேசும்போது எனக்கு என்னமோ அந்த வாய்ஸ் கேட்கறதுக்கு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பேசுற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க பேசும்போது எக்கோ வேற அடிச்சுது. இப்போ நம்ம பேஸ்மெண்ட்ல இருந்துட்டு பேசினோம்னா எப்படி எக்கோ கேட்கும், அந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் மோஜின் தேசிக் கிட்ட பேசி கேக்குறாரு, இவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் அவனோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணி பார்த்தேன். இவனோட ஐபி அட்ரஸ் வேற, அந்த லவ் போபோட ஐபி அட்ரஸ் வேறையா தான் இருக்கு. மேபி அவன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தேசிக் சொல்றானா. எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப நடந்த இந்த பிரச்சனைக்கு அந்த கமிஷனர் கங்ஜோவை தான் பிளேம் பண்றான். அவளை கூப்பிட்டு வச்சு பிடிச்சி கண்ணாபின்னு திட்டுறான். உன்னோட இந்த கோல்டன் டைம் டீமே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேண்டாம், அதை நான் இதோட கலைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லா கேஸையுமே வயலண்ட் கிரைம் யூனிட்டே பாத்துப்பாங்க. முக்கியமா அந்த ஓனர் லேடியோட மர்டர் கேஸும் சரி, அந்த டூப்ளிகேட் ஓனர் லேடியோட மர்டர் கேஸும் சரி அவங்களே பாத்துப்பாங்க. கிரைம் சீன்ல எங்கேயாவது நீ தலையிடுறத நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதோட உன் வேலை காலி, அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிடிச்ச அந்த கமிஷனர் திட்டி விட்டுடுறான். திட்டெல்லாம் வாங்கிட்டு கங்ஜோ அங்கிருந்து வெளியில நடந்து வரும்போதுதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். என்னதான் அந்த கமிஷனர் ரொம்ப ஆக்ரோஷமா கோவமா இவளை பிடிச்சி திட்டினாலும் அவனோட பேச்சுல ஒரு பதட்டம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு என்னமோ இந்த கமிஷனர் தான் கல்பிரட்டுக்கு கையாளா இருப்பானோன்னு தோணுது. ஏன்னா நம்ம அந்த கல்பிரட்டை நெருங்க நெருங்க இந்த ஆளோட பேச்சுல ஒரு பதட்டம் அதிகமாகுது. கண்டிப்பா இவன் தான் அந்த கல்பிரட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. அதாவது மான்ஸ்டர் கில்லர் பத்தி இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி அவ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போதே சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவளுக்கு கால் வருது. மேடம், அந்த லவ் போபோன்ற ஐடியா நாங்க ட்ராக் பண்ணிட்டோம். அது ஒரு இன்டர்நெட் சென்டர்ல இருந்து தான் அந்த ஐடியா அக்சஸ் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த லவ் போபோ லேடியோட அடையாளத்தோட எங்களுக்கு ஒரு ஆள் மேட்ச் ஆகியிருக்காங்க. மீசோக் அப்படின்ற ஒரு 43 வயசான லேடி. இந்த பொம்பளை மேல நிறைய சின்ன பசங்க ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. டைவர்ஸ்க்கு அப்புறம் இவங்க தனியாவே இருக்காங்க. சின்ன பசங்களோட ஐடியா ஹேக் பண்றது, அவங்களோட தப்பு தப்பா பேசுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா அவங்க நிறைய ஆசிட் கூட வாங்கியிருக்காங்க. சோ இந்த லவ் போபோன்ற ஐடியோட இந்த மீசோக் அப்படின்ற லேடியோட ஐடி மேட்ச் ஆகுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. இந்த மீசோக்ன்ற லேடி இருக்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, இந்த லவ் போபோ ஐடி அக்சஸ் பண்ண அந்த இன்டர்நெட் சென்டர் இருக்கிறது வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. இது ஒரு விஷயம் தான் இருக்குது. மத்தபடி எல்லா விஷயமும் அந்த லவ் போபோன்ற லேடியோட இந்த மீசோக்ன்ற லேடி மேட்ச் ஆகுறாங்க. இப்போ அந்த லவ் போபோன்ற ஐடி ஆன்லைன்ல ஆக்டிவா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்றாங்களா. உடனே கங்ஜோ இந்த விஷயத்தை டிடெக்டிவ் மோஜின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த இன்டர்நெட் சென்டர்ல போய் செக் பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறா. மோஜினும் தேஷ்க்கும் கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சர்ப்ரைஸ்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களே, அவன் மேல எந்த தப்பும் இல்லன்னு தெரிஞ்சதுனால வயலண்ட் கிரைம் யூனிட்டை சேர்ந்தவங்க அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவன் குனிஞ்சு குனிஞ்சு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். சாரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சார், நான் கொஞ்சம் அந்த ஆபீசர் ஓகியானர் பார்க்க முடியுமா? நான் செஞ்சதுக்கு அவர்கிட்ட சாரி கேட்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதுக்கு அந்த டிடெக்டிவ் வந்துட்டு கேஸ் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கோ, இதுக்கு நடுவுல நீ பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போய்கிட்டே இருக்கான். ஓகியான இன்ட்ராகேஷன் ரூம்ல தான் வச்சிருப்பாங்க போல இருக்கு. கங்ஜோ அவனுக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். இந்த மாதிரி அந்த லவ் போபோன்ற லேடியை கண்டுபிடிச்சாச்சு, அவங்கள பிடிக்கிறதுக்காக நம்ம டிடெக்டிவ்ஸ் போயிட்டு இருக்காங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவங்களை அரெஸ்ட் பண்ண உடனே நீ வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இந்த சர்ப்ரைஸ் காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்லோட ஜன்னல் வழியா அந்த பக்கம் ஓகியான் பேசிக்கிட்டு இருக்க சத்தம் கேக்குது. இவன் உடனே டக்குன்னு அந்த ரூம்குள்ள போயிடுறான். அவங்கிட்ட போய் சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. பரவாயில்ல விட, நீயுமே அந்த சைக்கோ லேடியால பாதிக்கப்பட்டிருக்க, நீ என்ன பண்ணுவ பாவம் அப்படின்ற மாதிரி ஓகியானும் கேஷுவலா தான் பேசுறான். நான் கொஞ்சம் இங்க உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து அப்படியே போய் உட்காந்துக்கிறான். கொஞ்ச நேரம் ஓகியானோட முகத்தையே குறுகுறுன்னு பார்த்தவன், நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ ஒன்னும் கவலைப்படாத, சைக்கோ லேடி இருக்கிற இடத்த எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களை பிடிக்கிறதுக்காக தான் இப்ப போய்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த சைக்கோ லேடியை பத்தி பயங்கரமா திட்டி பேசிக்கிட்டு இருக்கான். அதை கேட்க கேட்க இந்த சர்ப்ரைஸோட முகம் கொஞ்சம் மாறுது. ஆனா எனக்கு அந்த லவ் போபோவை நினைச்சா கொஞ்சம் பாவமா இருக்கு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க பாவம், உங்களை லவ் பண்ணாங்க அவ்வளவுதானே, வேற எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி இந்த சர்ப்ரைஸ்ங்கிறவன் சொல்றானா. எது லவ்வா, அந்த பொம்பளை பண்ணுனது ஹராஸ்மெண்ட், லவ்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அந்த ரூமுக்குள்ள நம்ம பார்க் உள்ள வந்துடுறான். நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி ஓகேன்னு கேக்குறானா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், பேசலாமா அப்படின்ற மாதிரி சொன்னதும், சாரி சார், நாங்க கேஸ் விஷயமா பேச போறோம், நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த சர்ப்ரைஸ்ங்கிறவன வெளியில போக சொல்லி ஓகேன்னு சொல்லிடுறான். இவன் போகும்போது ஒரு மாதிரி பார்க்க முறைச்சு பார்த்துட்டு போறான். நான் அவரை வெளியில போக சொன்னதுனால கோச்சிக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி பார்க் கேட்கறா. அதெல்லாம் இல்ல விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் கிளம்பி போகவே இல்லை, வெளியவே நின்று இவங்க பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவளுமே கங்ஜோ சொன்ன அதே விஷயத்தை தான் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஏதோ
ஒரு நோய் பேரை சொல்லி இத பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அது ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் பத்தின ஒரு நோய் தான் அது. கிட்டத்தட்ட அது லவ் சிண்ட்ரோம்னு கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காளா. இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டேட்டா பேஸ்ல இந்த ஆசிட் அட்டாக் கேஸ பத்தி நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு டீடைலுமே கிடைக்கல. நான் எங்க போய் தேடினா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அது பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஃபைல் ரூம்ல இருக்கு. எதுக்கு இதெல்லாம் தேடிட்டு இருக்க? நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி ஓகேன்னு கேக்குறான். இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து அந்த சர்ப்ரைஸ் ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். அப்பதான் பார்க் சொல்றா, ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள பத்தி சொன்னா இல்லையா, ஆக்சுவலா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தன்னை விட கொஞ்சம் அதிகமான ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க மேல லவ் இன்ட்ரெஸ்ட் வளர்த்துப்பாங்க. அவங்களோட அட்ராக்ஷனுக்காகவும் அவங்களோட அட்டென்ஷனுக்காகவும் கொஞ்சம் ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த காரணத்துக்காக தான் போன வருஷம் ஒரு சிங்கர் மேலயும் ஒரு லாயர் மேலயும் ஆசிட் அட்டாக் கூட நடந்துச்சு. ஒருவேளை இந்த கேஸும் சிமிலரா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ போலீஸ் தேடிட்டு இருக்க அந்த மீசுக் உண்மையிலேயே அந்த லவ் போபோவா இருக்க மாட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க் சொல்றா. ஆமா அப்படிலாம் இல்லம்மா, அவங்களுடைய ப்ரொஃபைலும் இந்த லவ் போபோவோட ப்ரொஃபைலும் ஒன்னா மேட்ச் ஆகுது. கண்டிப்பா அவங்க தான் லவ் போபோ அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கான்பிடென்ட்டோட சொல்லிட்டு இருக்கான். சரி விட நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்காக அவனோட லேப்டாப்பையும் அவனுக்கு சாப்பிடுறதுக்காக சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நேரா அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஃபைல் ரூமுக்கு தான் போய் அவங்க தேடிட்டு இருக்கான். இவன் சொன்ன அந்த ஆசிட் அட்டாக் கேஸ் பத்தி ஏதாவது டீடைல் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கா. இங்க கோஹியன் என்ன பண்றான், அவனோட லேப்டாப்ல அந்த லவ் போபோன்ற ஐடியா ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க ஃபைல் ரூம்ல தேடிட்டு இருந்த பார்க் அந்த ரூம்ல வேற யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கறத சென்ஸ் பண்றா. யாரு அது அப்படின்ற மாதிரி இவ தேடி பாத்துக்கிட்டே இருக்காளா. அப்படி தேடி போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு யாரையோ பார்த்து அவ ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கா. இங்க ஓவியான் அந்த லவ் போபோன்ற ஐடியா ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா இல்லையா, பதிலுக்கு அவங்க திருப்பி அட்டாக் பண்ற மாதிரி இருக்குது. பக்கு வைக்கிற மாதிரி இருக்கு. என்னப்பா இது, ஒரு 40 வயசுக்கு மேல இருக்க ஒரு லேடின்னு சொன்னாங்க, இந்த வேலையெல்லாம் பார்த்தா அவங்க செய்யற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஏதோ திரும்பி பதிலுக்கு அட்டாக் பண்ணி அவன் ஹேக் பண்ண ட்ரை பண்ணி கடைசியில் அந்த ஐபி அட்ரஸோட டீடைல் எல்லாம் எடுத்துடுறான். அதாவது அந்த லவ் போபோவோட டீடைல் எல்லாம் எடுத்துடுறான். ஆனா இப்போ அந்த லவ் போபோவோட ஐபி அட்ரஸோட லொகேஷன் வேற எங்கேயோ காமிக்குது. இவங்க ஆரம்பத்துல ஒரு இன்டர்நெட் சென்டர் தானே ஐபி அட்ரஸோட லொகேஷன் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ வேற ஏதோ அட்ரஸ் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான். ஒரு எலக்ட்ரிக் ஒர்க் ஷாப்போட பேர் தான் காமிக்குது. இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சர்ப்ரைஸ்ங்கிறவன் போறதுக்கு முன்னாடி இவன் கிட்ட அவனோட கார்டு எடுத்து கொடுத்துட்டு போயிருப்பான். அந்த கார்டு எடுத்து பாக்குறான். அதே எலக்ட்ரிக் ஷாப்போட பேர் இந்த கார்டுலயும் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் வேற அந்த லேடி என்ன பண்ணாங்க பாவம், அவங்க உங்களை லவ் பண்ணது தவிர வேற எதுவும் செய்யவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. அதுலயே இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான், அந்த சர்ப்ரைஸ்ங்கிறவன் தான் உண்மையான லவ் போபோ அப்படின்ற மாதிரி. உடனே இதை கங்ஜோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். இவங்க தேடி போயிட்டு இருக்கிற அந்த மீசோக்குன்ற லேடி லவ் போபோ கிடையாது, இந்த சர்ப்ரைஸ்ங்கிறவன் தான் லவ் போபோ, அவனை முதல்ல பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இவன் அந்த ரூம்ல இருந்து வெளியில போகும்போது பார்க்க முறைச்சு பார்த்துட்டு போயிருப்பான்ல, மேடம் பார்க் ஆபத்துல இருக்கா, அவ கீழே ஃபைல் ரூம்ல இருக்கா, சீக்கிரம் அவளை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ உடனே மோஜின் கிட்டயும் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றா, அந்த சர்ப்ரைஸ் தான் லவ் போபோ அப்படின்ற விஷயத்த. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.